குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். அம்மா, இன்னைக்கு நான் என்னோட சயின்ஸ் டீச்சர் கிட்ட பூக்கள் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட ஆன்சரே பண்ணல. அதுக்கு பதிலா என்ன ஸ்கூல் லைப்ரரியில இருக்கிற சயின்ஸ் புக்கை செக் பண்ண சொல்லிட்டாங்க. இது ஃபேரே கிடையாது. இது அன்ஃபேரா உனக்கு தெரியலாம், பட் ஆனா உன்னோட டீச்சர் உன்னை செல்ஃப் டிபெண்டா உன்னை இண்டிபெண்டா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி? நான் உனக்கு ஒரு ஸ்டோரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணட்டாடா? சரிம்மா. ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் செல்ஃப் டிபெண்டன்ட். அப்படின்னா இண்டிபெண்டா நம்மளோட வேலைகளை நம்மளே பார்க்கறதுன்னு அர்த்தம். ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி ஜீப்ரா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது பேரு தான் ஜீபு. ஜீபுக்கு விளையாடுறதும் யம்மியான ஃப்ரூட்ஸை எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு குட்டி கெட்ட பழக்கம் ஜீபுக்கு உண்டு. ஜீபு சரியான சோம்பேறி. ஒவ்வொரு நாளும் ஜீபு அவனோட அம்மாவை அவனுக்கு ஊட்டி விட சொல்லுவான். கேட்டா நீ ஊட்டி விட்டா நான் ரொம்ப வேகமா சாப்பிட்டுருவேன்னு சொல்லுவான். அதோட தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எடுத்துட்டு வர சொல்லுவான். ஏன்னா ஆறுனா அவனுக்கு ரொம்ப பயம்னு சொல்லிடுவான். ஒரு நாள் ஜீபு ஜங்கல்ல தன்னந்தனியா வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது அவனோட காலு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல மோதிருச்சு. ஊச்சு அப்படின்னு ஜீபு வலியில கத்துனான். கால அடிபட்டதுனால ஜீபு வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஒயிட்டான ஃப்ளஃபியான ஒரு ராபிட் முயல் ஹாப் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஜீபு அந்த முயலை கூப்பிட்டு, ஹே ராபிட், கொஞ்சம் என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் விட முடியுமா? என்னோட காலு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ராபிட் ஜீபுவோட காலை பார்த்துட்டு, ஜீபு, நான் உன்னை தூக்கிட்டு போனேன்னா நீ என்னோட சாஃப்டான ஃபரை நல்லா கிரஷ் பண்ணிடுவ. அப்புறம் நான் மிக்ஸில அரைச்ச கோகனட் சட்னி மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிருச்சு. ஜீபு சிரிச்சுக்கிட்டே சில்லி ராபிட் அப்படின்னு நினைச்சுச்சு. அதுக்கப்புறமா ஜீபு ஸ்லோவா நகர்ந்து வர ஒரு ஆமை டார்டாய்ஸா பார்த்துச்சு. வர்ற இந்த ஆமை முயலை போல சாஃப்டா இல்ல, அதனால ஜீபுவாதால தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு ஜீபு நம்புச்சு. மிஸ்டர் ஸ்ட்ராங்கான டார்டாய்ஸ் அப்படின்னு ஜீபு கூப்பிட்டுச்சு. எனக்கு உதவி செய்ய முடியுமா? என்னோட காலு வலிக்குது அப்படின்னு சொல்லுச்சு. டார்டாய் ஜீபுவோட காலை இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஜீபு, நான் ரொம்ப ஸ்லோ, உன்னை கேரி பண்ணிட்டு போனேன்னா நான் இன்னும் ஸ்லோவாயிடுவேன். ஒரே ஒரு கால்ல தானே உனக்கு அடிபட்டிருக்குது, இன்னும் 3 கால் நல்லா தானே இருக்குது. அந்த 3 காலை வச்சுட்டு என்ன மாதிரியே நீயும் ஸ்லோவா வீட்டுக்கு போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுச்சு. ஜீபு ஏன் யாருமே என்னோட பிரச்சனைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு முழிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப வேகமா ஒரு டீர் அங்க ஓடி வந்துச்சு. இந்த டீரு டார்டாய்ஸ் மாதிரி ஸ்லோ கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு அந்த ஜீபு நினைச்சுச்சு. ஹே ஸ்பீடான டீர் அப்படின்னு ஜீபு கூப்பிட்டுச்சு. எனக்கு ஒரு ரைடு கொடுக்க முடியுமா? என்னோட காலு வலிக்குது அப்படின்னு அந்த ஜீபு கேட்டுச்சு. டீர் ஜீபுவை பார்த்து சொல்லுச்சு, சாரி ஜீபு, என்னோட ஷார்ப்பான இந்த கொம்புகள்லாம் நீ என் மேல உட்கார்ந்தனா உன்னை குத்திடும். உன்னால முடியும். வேர் தேர் இஸ் a will there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜீபு பதில் சொல்றதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. ஜீபு இப்போ டயர்ட் ஆகி ஹோப்பே இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு டாலான ஜிராஃபை பார்த்துச்சு. அந்த ஜிராஃப் ஒரு மரத்துல இருந்த இலைகளை மஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஏ ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு ஜீபு கூப்பிட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? என்னோட காலு வலிக்குது அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஜிராஃப் ஸ்மைல் பண்ணிட்டு கைண்டா ஜீபுவை பார்த்து சொல்லுச்சு, ஜீபு, இந்த ஆகாயத்தை பாரு, எவ்வளோ விலாசமா இருக்குது. இந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ வருத்தப்பட்டுட்டு இவ்வளோ பெரிய அழகான உலகத்தை பார்த்து ரசிக்க மறந்துட்டியே. இந்த லீவ்ஸை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிராஃப் கிளம்பி போயிடுச்சு. ஜீபு இனிமே நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கும் போது கிங் ஆஃப் த ஜங்கிள் லயன் வந்துச்சு. ஃபைனலா ஸ்ட்ராங்கான ஒருத்தர் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு ஜீபு நினைச்சான். ஆனா ஜீபு அவனோட கஷ்டத்தை பத்தியும் எல்லா அனிமல்ஸும் ஹெல்ப் பண்ணாம போனதை பத்தியும் அந்த சிங்கராஜா கிட்ட சொன்ன உடனே சிங்கராஜா சொன்னாரு, ஜீபு, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு,
என் வயிறு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஜீபுவோட கண்ணு நல்லா பெருசாச்சு. அந்த லயனோட அடுத்த சாப்பாடு ஜீபு தானே அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஜீபு கத்திக்கிட்டே எவ்வளவு வேகமா அவனால போக முடியுமோ அவ்வளவு வேகமா அவனோட வீட்டுக்கு ஓடி போயிட்டான். சிங்கராஜா சிரிச்சிட்டு சொன்னாரு, ஜீபு உனக்கு இப்போ ஹெல்ப் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஜீபுவும் தப்பிச்சோ பழச்சோன்னு சிரிச்சான். ஜீபு தன் காலே தனக்கு உதவின்னு கத்துக்கிட்டான் அன்னைக்கு. I look for help, but found my own strength within, now brightly shone. In my heart, I've always been strong with self-dependence. I can't go wrong with each step new. I felt so free for the hero, and it was always me, always me, always me. ஸோ குழந்தைங்களா, அடுத்த தடவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ உங்களுக்கு உதவி செய்யாத போது அது உங்களோட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க உங்களால எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை சுயமா செஞ்சு பழகுங்க. உங்களோட ஹோம்ஒர்க்ஸை அம்மா அப்பா சொல்லாம நீங்களா செய்யுங்க. உங்களோட ஸ்கூல் பேக், பென்சில் பாக்ஸ் எல்லாம் நீங்களே பேக் பண்ணி வைங்க. நீங்களாவே எடுத்து சாப்பிடுங்க. இது போல உங்களோட வேலைகளை அதிகமா நீங்க செய்ய செய்ய உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃபன் ஃபேக்ட் டைம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு குழந்தை 7 மாசம் இருக்கும் போதே தானும் தன்னோட பேரண்ட்ஸும் வேற வேற பீப்புள்னு அதுக்கு புரிய ஆரம்பிக்குமா. இதுதான் செல்ஃப் டிபெண்டா இண்டிபெண்டா ஆறதுக்கான முதல் பெரிய படி. பேரண்ட் டிப்ஸ். சைக்காலஜிஸ்ட் ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, சில பேரண்ட்ஸ் அவங்களோட அன்பை வெளிக்காட்டுறதே குழந்தைகளுக்காக அவங்களே எல்லாத்தையும் செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருந்தா அவங்க கையில தண்ணி டம்ளரை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, குழந்தைங்களோட ரூமை அவங்களே கிளீன் பண்ணி வைக்கிறது, குழந்தைங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட அவங்களே செஞ்சு முடிக்கிறது, குழந்தைங்க பாலை தட்டி விட்டுருந்தா அதை அவங்க வீட்டு மேட சொல்லி கிளீன் பண்ண சொல்றது, இந்த மாதிரி. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க கிட்ட அன்பு காட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. குழந்தைங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்றது மூலமா, அவங்க சொல்றத காது கொடுத்து கவனிக்கிறது மூலமா, அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது மூலமா, அவங்க கூட நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா குழந்தைங்க செல்ஃப் டிபெண்டாவும் பொறுப்போடையும் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட வேலைகளை அவங்களா செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களையே செய்ய வைங்க. இதனால சில மார்க்ஸ் அவங்க லூஸ் பண்ணாலும் சரி, அவங்களோட ரூம் டர்ட்டியா இருந்தாலும் சரி, உங்களை 5 நிமிஷத்துக்கு அவங்க வெறுத்தாலும் சரி. ஹாப்பி பேரண்டிங். இப்பவும் உன்னோட டீச்சர் அன்ஃபேரா நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறியாடா? இல்லைன்னு நினைக்கிறேம்மா. நான் நாளைக்கு முதல் வேலையா லைப்ரரிக்கு போய் சயின்ஸ் புக்கை வாங்கிட்டு கேம் விளையாட போறேன். என்ன கேம்டா? ட்ரெஷர் ஹண்ட் அம்மா. நான் என்னோட கேள்விகளுக்கு புதிய பதில்களை கண்டுபிடிக்க போறேன். நான் பூக்களை பத்தின கூலான ஃபேக்ட்ஸையும் சயின்ஸ் மேடம் கிட்ட ஷேர் பண்ண போறேன். சூப்பர், நீதான் என்னோட சின்ன சயின்டிஸ்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.